மழைன்னு பெஞ்சாவே சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சூடாக மொறுன்னு சாப்பிடணுன்னு தான் எல்லாருக்கும் அந்த கிரேவிங்ஸ் வந்துடுது. இந்த வீட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ புதுசாக எல்லோரும் சொல்கிறாங்க, யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். அதாவது ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சூழ்நிலைகளில் தவிர்க்க முடியாமல், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, அதனால் சொல்லிட்டு வாங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா தட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. இப்போ எங்கேருந்து புதுசாக இதெல்லாம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. நெருங்கின சொந்த பந்தங்கள் கூட இதெல்லாம் சொல்கிறாங்க. வீடு தேடி ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்லி தண்ணி மோந்து கொடுத்து டீயோ காஃபியோ இல்லை சாப்பிட வச்சு அனுப்புறது தான் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லைங்களா? அதுதான் நம்ம காலகாலமாக கொண்டு வந்தோம். இப்போ ரொம்ப மாறிக்கிட்டே வருது. இது எங்கே போய் முடியுமோ தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.